வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 7/7/2026 ஆனி மாதம் 23ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். தனிப்பட்ட செல்வாக்குகள், இழுபறியாக இருந்த சங்கடங்கள், அசையாமசையா பொருள் சேர்க்கை, உள்ளூர் வெளியூர் தொலைதூர பயணங்கள், தெய்வ பிராப்தங்கள், மகான்கள் தரிசனம் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி, உத்தியோக ரீதியாக யோக பலத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். லாபமும் சந்தோஷமும் யோக பலத்தை தருவதும், வீட்டுக்கு தேவையான பொருள்களோ உங்களுக்கு தேவையான பொருள்களோ வாங்கக்கூடிய பிராப்தமும், நிலம் சம்பந்தப்பட்ட, வீடு சம்பந்தப்பட்ட, மண் சம்பந்தப்பட்ட நம்பிக்கைக்குண்டான விஷயத்திற்கு அதீதமான முயற்சி எடுத்து வெற்றிகளை ஏற்படுத்துவதும் பணவரவுக்கு உத்தரவாதம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். லாபம் தொடர்ச்சியாக காணப்படும். அசையாமசையா பொருள் சேர்க்கை ஏற்றத்தை ஏற்படுத்தும். உத்தியோக ரீதியாக சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ணமாக தீர்க்கப்படக்கூடிய காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய அற்புதம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். புதிய அறிமுகத்தில் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்வதும், அனாவசிய பயணங்களை தவிர்த்து கொள்வதும், உறவுக்குள்ளாக கவனமாக இருப்பதும், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றங்களும் அனுகூலங்களும், சந்திராஷ்டிரமத்திற்கு குரு பார்வை இருப்பதனால் பெரிதாக அள்ளிக்கொள்ளாமல் இருந்தாலே நன்மைகள் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பதும், யோக பலத்தை அதிகமாக பெற்றுத்தருவதும், இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், உத்தியோகத்தில் ஏற்றங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். அசையாம சேர்க்கை ஆனந்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். பழைய கடன்கள் பைசல் ஆவது, உத்தியோகத்தில் ஏற்றம் ஏற்படுவது, வியாபாரத்தில் இருந்த சிக்கல் தீர்வது, தொழில் ரீதியாக அனுகூலங்கள் காணப்படுவது, பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதெல்லாம் நம்பிக்கைக்கு உண்டான காலகட்டம்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி, எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி காணப்படுவது, தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக ஏற்றங்கள் காணப்படுவது, இழுபறியாக இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, வியாபாரத்தில் இருந்த சங்கடங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்துவது, ஏற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு. உத்தியோக ரீதியாக சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி, மன அழுத்தமும் பணவரவில் இருந்த பாதிப்பும் நிவர்த்தி ஏற்படுவது, ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் பெறக்கூடிய காலகட்டம். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்காத நன்மைகள் ஏற்படுவதும், வியாபாரத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி ஏற்படுவதும் பெரும் ஏற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கி குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, புது ஒப்பந்தங்கள், புது அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம். இழுபறியாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ணமாக தீர்த்து கொள்வதும் யோக பலத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடக்கூடிய காலகட்டம். புதிய முயற்சிகள் பெரும் வெற்றிகளையும் பெரும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் இருந்த சங்கடங்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி, எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி ஏற்படும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.